எங்களுடைய வழக்கறிஞர் சங்கத்திலே எடுத்த பொதுக்குழுவின் முடிவின்படி இன்றைக்கு இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தினுடைய துவக்கமாக இந்திய அரசியலமைப்பு சட்டத்தினுடைய முகப்புரையை நான் ஏற்கனவே இந்த கூட்டத்தில் வாசித்திருக்கின்றேன். இந்த போராட்டமானது இன்றைக்கு நடக்கக்கூடிய மாணவர் சமுதாயத்தினுடைய அவர்களுடைய தனிப்பட்ட நலனுக்கானது கிடையாது, வருங்கால சந்ததியினருக்கான ஒரு போராட்டம். இந்தியாவே சுதந்திரமடைவதற்கு முன்பு மகாத்மா காந்தியடிகளிலிருந்து நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அத்தனை பேரும் வஉசி போன்ற பல்வேறு நபர்கள், குறிப்பாக அதில் வழக்கறிஞர்கள் தான் முன்னின்று போராட்டத்தை நடத்தினார்கள். அந்த அடிப்படையிலே இந்திய சுதந்திரத்திற்காக போராட்டம் நடைபெற்ற போது மற்ற விஷயங்களுக்கெல்லாம் மருத்துவமும் கல்வியும் ஏன் இன்றைக்கு விவகாரமாக ஆகிறது? இதற்கெல்லாம் காரணம் பல்வேறு நாடுகளே பார்த்தீர்கள் என்றால் மருத்துவத்தையும் கல்வியும் இலவசமாக கொடுக்கிறார்கள். அப்படி இலவசமாக கொடுக்கும் பட்சத்தில் இத்தகைய ஒரு போராட்டத்திற்கான நிலைக்கு நாம் தள்ளப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஆகவே நீட் தேர்வை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் என்ற மாணவர்களின் கோரிக்கையை நாங்கள் வலியுறுத்தியும், அங்கே மாணவர்களுக்கு நடந்த அநீதி, அவர்கள் தாக்கப்பட்டதை கண்டித்தும் நாங்கள் எங்கள் வழக்கறிஞர் சங்கத்தின் சார்பாக அனைத்து வழக்கறிஞர்களும் இன்றைக்கு போராடி கொண்டிருக்கின்றோம். இந்த போராட்டமானது மத்திய அரசு மாணவர்களுடைய கோரிக்கையை செவிசாய்த்து உடனடியாக அந்த கோரிக்கையை ஏற்று மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் ராஜினாமா செய்ய வேண்டும். அவர் ராஜினாமா செய்யாவிட்டால் அவர்கள் கோரிக்கை மீண்டும் பல்வேறு வடிவங்களை வலுப்பெறுவது போன்று நாங்களும் தமிழகம் தழுவிய அளவில் வழக்கறிஞர்கள் ஒன்றுபட்டு இந்த போராட்டத்தை மீண்டும் முன்னெடுத்து செய்வோம் என்று தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இளைஞர்கள் போராட ஒன்றிய அரசே அனுமதி, தமிழக அரசே அனுமதி. அண்ணா ஹசாரே போராடும் போது ஆதரித்த பிரதமரே, மீது தாக்குதல் நடத்திய காவல்துறையை கண்டிக்கின்றோம். நிறைவேற்று மாணவர்கள் கோரிக்கை ரத்து செய், நீட்டு தேர்வை ரத்து செய், நீட்டு தேர்வை சொல்லுவோம், ஆசாதி, சொல்லுவோம், ஆசாதி, கேட்கிறோம், ஆசாதி, வெல்லட்டும், டெல்லியில் நடக்கும் ஜந்தர் மாணவரின் போராட்டம் வெல்லட்டும். வாழ்கவே மாணவர் போராட்டம், வாழ்கவே. விடமாட்டோம், துப்பாக்கியால் சுட்டாலும் சிறையில் தள்ளினாலும் உண்டா தடியால் அடித்தாலும் ஏவுகணை தாக்கினாலும் விட மாட்டோம். நீதி சொல்லு, மாணவர்கள் அடித்த காவல்துறை மீது நடவடிக்கை எடு. கசிவே